டீ கூட என்ன சாப்பிடலாம்? என்ன வேணாலும் சாப்பிடலாம். வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு another வீடியோ. என்னை நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும் என்னென்னு எனக்கு ஒரு போதை பழக்கம் இருக்கு அப்படின்னு. என்ன சூர்யா சொல்கிறோம், போதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வேற என்னடான்னு கேட்டிங்கன்னா சரக்குலைங்க, டீ. டீன்னு மட்டும் இல்லை, நைட்டு பசங்களோட சேர்ந்து ரேஸ் கோர்ஸில் போய் குடிக்கிற பூஸ்ட்டு, நான் காலேஜில் மிஸ்ஸு நல்லா இல்லைன்னு வெளியே போய் நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு காலேஜ் பக்கத்தில் சேட்டாங்கடையில் குடிக்கிற ஹார்லிக்ஸு, அதுக்கப்புறம் அன்னபூர்ணாவில் போயிட்டு குடிக்கிற காஃபி, இது போல் அனைத்துமே இதுக்குள்ளே அடங்கும். பட் நிறையா நம்ம குடிக்கிறது டீ தான். சராசரியாக நமக்கு என்ன சொல்கிறது, காதலி யாரும் இல்லாத காரணத்தினால பெரிய பெரிய கஃபே போனதில்லை. ஃப்ரெண்ட்ஸும் கெஃபேக்கெலாம் வர ஐடியாவில் இருக்க மாட்டாங்க. எதுக்குடா 10-15 ரூபாய்க்கு இங்கே டீ குடிக்கிற விட்டு எதுக்கு நீ அங்கே போயிட்டு 80 ரூபா 100 ரூபாய்க்கு மேலே காசு கொடுத்து காஃபியை வாங்கி குடிக்கிற கெஃபேல அப்படின்ட்டு கெஃபேலாம் பெருசாக போய் இந்த காஃபி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. என்ன தான் அவ்வளோ டீ குடிச்சிட்டு இருந்தாலுமே உடல் நல காரணங்களால் இப்போ டீயை குறைச்சிட்டேன். நான் முன்னாடியே அதிகமாக குடிக்கல, பட் இருந்தாலும் நரைமுடிகள் வரவும் தலைக்கு பித்தம் ஏறிச்சுன்னு பயந்து ஒரு 5 டீயாக இருந்தது, 6 டீயாக இருந்தது, இப்போ 2 டீயாக குறைச்சிருக்கேன். இப்போ நம்ம இந்த டீன்னு எடுத்துக்கிட்டோம்னா டீயை சும்மாவே குடிக்கலாம். ஆனால் இந்த டீ சும்மா குடிக்கிறது மணிரத்னம் படத்துலேருந்து ஏஆர் ரஹ்மானை ரிமூவ் பண்ண மாதிரி மாறிடும். நல்லா தான் இருக்கும், ஆனாலும் ஏதோ மிஸ் ஆகுதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டீ கூட எப்பயுமே ஏதாச்சும் ஒரு சைடிஷ் ஏதாச்சும் தேவை. அதில் எது பெஸ்ட், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எப்படி போகுதுன்னா, எனக்கு பிடிக்காததெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன், பிடிச்சதை கடைசியாக சொல்லுவேன். அந்த மாதிரி போகுது, ஃப்ரம் பாட்டம் டு டாப் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டீ கூட என்ன சாப்பிட்லாம்? ரொம்பவே பாப்புலரான பஜ்ஜி. சாப்பிடு. ரொம்பவே காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு பலகாரம் பஜ்ஜி. இட் கேன் பி எனி பஜ்ஜி. வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, பொட்டேட்டோ பஜ்ஜி, இப்போ என்னென்னமோ பிரெட் பஜ்ஜி, கல்ட் கிளாசிக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி, மிஞ்சி போனால் பிரெட் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, பொட்டேட்டோ பஜ்ஜி, இது 3. ஆனால் ஃபஸ்ட்டு 2 என் வாழைக்காய் பஜ்ஜி, மிளகா பஜ்ஜி தான். அதுலேயும் மழை பெஞ்சா உடனே மைண்டுக்கு தோன்றது மிளகா பஜ்ஜி தான். ஒரு டீ இல்லை ஒரு காஃபி, எனக்கு டீ மிளகா பஜ்ஜி, மழை பெய்யுது, அப்படியே ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றோம். மிளகா பஜ்ஜி சூடாக இருக்கணும், இது முக்கியமான ஒரு குறிப்பு. அதில் பாதி எனக்கு கொடுத்துரு. பட் இருந்தாலும் எனக்கு இது பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. கெட்ட பழக்கம் இல்லை, எனக்கு ஒரு நோய் இருக்குது. எண்ணெயோ இனிப்பையோ கொஞ்சம் தூக்கலாக சாப்பிட்டோம் அப்படின்னா கிர்ன்னு ஆயிரும். அதனால் இப்போ நான் பஜ்ஜியை சாப்பிட்டேன்னா பஜ்ஜியில் எண்ணெய் கிர்ன்னு ஆக்கிரும். அப்புறம் நான் இந்த டீயை குடித்தேன்னா நான் கிர்ரு கம்மியாயிரும். இப்போ என்ன சொல்லுது, ரெண்டும் காம்ப்ளிமெண்ட்டாக முடிஞ்சிடும். எனக்கு அப்படி இருக்கக்கூடாது, ஹை ஆகணும். அதை குடித்தா அதை சாப்பிட்டோன்னா ஹைக்கு போகணும். ஓகேவா? புரியுதா? நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். பஜ்ஜி சாப்பிட்டு டீயை குடித்து சிம்பிளாக முடிஞ்சிடக்கூடாது. நல்ல ஒரு சைடு சாப்பிட்டு நல்ல ஒரு டீயை குடித்து ஹைக்கு தூக்கிட்டு போகணும். என்ன அதுதான் டீயும் அதுக்கேற்ற சைடிஷ். ஸோ அதை நான் அந்த காரணத்தினால பஜ்ஜியை நான் கடைசி இடம் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு எண்ணெய் அதிகமாக சாப்பிட்டா தலை கிர்ன்னு ஆகிறதுனால அதை நான் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் டீ கூட. வேறு வழியே இல்லைடா, ஆனால் மழை பெய்யுதுடா, சூடாக பஜ்ஜி போட்டிருக்காங்கடா, வேணால் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். சரி போனால் போகுது, பாஸ் மார்க் கொடுக்குற மாதிரி ரேஞ்சது. சரி ஓகே, அடுத்து என்ன, வேறு என்ன சைடிஷ்? கிளாசிக்கான சைடிஷ் பிஸ்கட். பிஸ்கட்டுன்னு சொல்லும் போது எல்லா பிஸ்கட்டும் அதில் அடங்கும். இனிப்பு பிஸ்கட், சால்ட்டு பிஸ்கட், ரஸ்க்குமே அதுக்குள்ளே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மைதா வச்சு பேக் பண்ணி தரேன் தானே அது. அப்புறம் இந்த மில்க் பிக்கீஸு, அந்த சன்ஃபிஸ்ட், அந்த மாதிரி பிஸ்கட்டு, டீ கடையில் கண்ணாடி பாட்டில் போட்டு வைக்கிற பிஸ்கட்டு, எல்லா பிஸ்கட்டும் இதுக்குள்ளே அடங்கும். சால்ட்டு பிஸ்கட் கூட ஓகே, நல்லாயிருக்கும் டீ கூட வச்சு சாப்பிட. பட் இந்த மில்கி பிக்கீஸ் பிஸ்கட்டு, அப்புறம் இந்த இனிப்பாக இருக்க பிஸ்கட் ஜென்ரலாக எல்லாமே என்ன ஒரு பிரச்சனைனா நல்லாயிருக்கும். நான் சின்ன வயசில் அதை தான் எப்படி சாப்பிடுவேன். ஒரு கிளாஸ் டீ இல்லை பால் எடுத்துகிட்டு, பால் மோஸ்ட்லி குடிக்க டீ தான், ஒரு கிளாஸ் டீ எடுத்துகிட்டு
ஒரு பேக்கெட் மில்க் பிக்கிஸ், மோஸ்ட்லி 10 ரூபா பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து வச்சு டிவியை போட்டு அப்படியே தொட்டு தொட்டு சாப்பிட்டு இருந்தேன் அப்படின்னா காணாம போயிடும். டீயும் காணாம போயிடும், பிஸ்கட்டு காணாம போயிடும். ஏன்னா டீயை நான் குடிச்சிருக்க மாட்டேன், எல்லாத்தையும் இந்த பிஸ்கட் குடிச்சிருக்கோம். ஸோ அதான் இந்த இதில் ஒரு பெரிய கடுப்பு. ஏன்னா ஆசாசியாக இவ்வளோ டீயை வந்து வாங்கிட்டு வந்துடுவோம், கொண்டு வந்துடுவோம் பிஸ்கட் தொட்டு சாப்பிடலான்ட்டு. நம்ம இந்த எதையாச்சும் பார்த்துட்டு அப்படியே பிஸ்கட்டை தொட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். டீ நமக்குள்ளே தான் போகுது, ஆனால் டீ குடித்த ஃபீலே இருக்காது. அந்த அந்த லிக்விடாக அப்படியே சூடாக வார்மாக இனிப்பாக உள்ளே போகிற அந்த ஃபீல் இல்லாமல் ஏதோ சாலிடாக நசன்னு உள்ளே போகிற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் சாட்டிஸ்ஃபைங்காக இப்போ இல்லை, சின்ன வயசில் இருந்துச்சு. ஓகேவா? அது அந்த மில்க் பிக்கிஸில் கட்டமாக இருக்கும். ஸோ நம்ம அதை அப்படி முக்கி எடுக்கிறப்ப அந்த கட்டம் ஒவ்வொன்றா ஃபுல்லாகி அந்த டீ ஊறி உள்ளே போய் அப்படியே சாஃப்ட் ஆகிறது வந்து பார்க்க நல்லாயிருக்கும். சில சமயங்கள் உங்களுக்கு நடந்துருக்கும்ல, டைட்டானிக் மாதிரி உடஞ்சி உள்ளே விழுந்துடும். அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு கடைசியாக வரல விட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. ஓகேவா? நல்லாயிருக்கும், ஆனால் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது. அந்த இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த டீ வந்து நம்ம இனிப்பு பிஸ்கட் சாப்பிட்றப்ப டீயோட இனிப்பு போயிடும். அப்புறம் நான் ஆல்ரெடி பிஸ்கட்டெல்லாம் முக்கி சாப்பிட்டு டீ இத்தினு தான் இருக்கும். சரி, இதையாச்சும் கொஞ்சம் ரசித்து குடிக்கணும்னு பார்த்தா இனிப்பு இருக்காது, பிளாண்டாக இருக்கும். ஏதோ சூடாக உள்ளே போகுது மட்டும்தான் இருக்குமே தவிர கான்வீனியன் அதே வார்த்தை தான், சாட்டிஸ்ஃபைங்காக இருக்காது, ஹைக்கு கொண்டு போகாது. ஓகேவா? மற்றபடி சால்ட் பிஸ்கட் வந்து வி கேன் ட்ரை. பசியில் இருக்கும் அப்படின்னா, நான் ஆயிலி ஃபுட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னா பேக் பண்ண சால்ட் பிஸ்கட். ஓகேவா? ஸோ இதனால வந்து நான் பிஸ்கட்டை வந்து கடைசிக்கு முன்னாடி வைக்கிறேன். தேர்டு நம்ம பார்க்க போகிற சைடிஷ் டீ கூட என்ன அப்படின்னு பார்த்தா முட்டை பப்ஸ். ஆனால் இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லா முட்டை பப்ஸுமே டீ கூட நல்லா இருக்காது. வெறுவாயில் சாப்பிட்றேன்னா ஒரு சில முட்டை பப்ஸ் நல்லா இருக்குமே தவிர எல்லா முட்டை பப்ஸும் டீ கூட நல்லா இருக்குமான்னு கேட்டால் நோ, வி கான்ட் அக்ரி வித் இட். ஏன்னா முக்கால்வாசி கடையில் முட்டை பப்ஸு ரொம்ப லேட்டாக தான் கிடைக்கும். நம்ம கைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, சப்பட்டையாக இருக்கும், ஆல்ரெடி எல்லாம் நொறுங்கி போயிருக்கும், உள்ளே இருக்க முட்டை பாதி தான் இருக்கும், மசாலா கம்மியாக இருக்கும், இல்லை மசாலா ஓவராக இருக்கும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து நம்ம முட்டை பப்ஸில் வந்து இருக்குது. இப்போ இந்த முட்டை பப்ஸுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் இது வரைக்கும் சாப்பிட்ட முட்டை பப்ஸ்லேயே பெஸ்ட்டு வந்து எங்கள் ஊரில் கிடைக்கிற பிஜி நாயுடு ஸ்வீட்ஸில் கிடைக்கிற முட்டை பப்ஸ் தான். இட்ஸ் நாட் அ பிராண்ட் ப்ரமோஷன். எனிவே நமக்கு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் அது வராது சொல்கிறேன். இட்ஸ் நாட் அ பிராண்ட் ப்ரமோஷன். ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். ஒரு 10:45 11 மணி போல் வண்டி எடுத்துட்டு அங்கே போனேன் அப்படின்னா, வீட்டிலேருந்து போகிறப்பே பாலை வெளியே எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன் ஃப்ரிட்ஜிலேருந்து. அது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சருக்கு மாறட்டும்ட்டு வண்டியில் ஏறி போகணும். போயிட்டு அங்கே கடைக்குள்ளே போனால் ஒன்று பப்ஸு இறக்கிட்டு இருப்பாங்க, இல்லை வந்திருக்காது. வராயிட்டுனாலும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணால் டெம்போவில் அப்படியே அழகாக வந்து ட்ரேவாக பப்ஸ் இறக்குவாங்க. நிறையா பப்ஸ் இருக்கும். நான் வந்து முட்டை பப்ஸ் மட்டும் தான் டேஸ்ட் பார்த்துருக்கேன். அந்த டேஸ்ட் பிடிச்சனால அது மட்டும் சாப்பிட்டேன். அதை வச்சு தான் நான் முட்டை பப்ஸுக்கான ஒரு க்ரைட்டீரியாவே உருவாக்குறேன். என்ன க்ரைட்டீரியா அப்படின்னா, மினிமம் இப்படி சப்பட்டை இல்லாமல் இப்படி புஃப்னு இருக்கணும். அப்போ தான் அது ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவை டிக் பண்ணும். செகண்ட் க்ரைட்டீரியா, முடிஞ்ச அளவுக்கு பட்டர் இல்லை கீ வந்து யூஸ் பண்ணிருக்கணும். அதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றப்ப அந்த கீயும் பட்டரும் யூ கான்ட் எக்ஸ்பிளைன் தட், சாரி. அது வந்து செகண்ட் க்ரைட்டீரியா. ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன, புஃப்னு இருக்கணும். செகண்ட் க்ரைட்டீரியா வந்து அதுக்குள்ளே வந்து பட்டர் இல்லை கீ வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷன். அண்ட் தேர்டு க்ரைட்டீரியா, லேயர்ஸ் வந்து அளவாக இருக்கணும். லேயர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது. அந்த மைதா லேயரு ரொம்ப அதிகமாக இருந்துக்கூடாது. அதிகமாக இருந்தால் நொறுங்கி ஃபுல்லாக அப்படியே இதாகிடும். அதே கம்மியாக இருந்தால் ஒரு மாதிரி நல்ல ஃபீலே இருக்காது. முட்டை பப்ஸ் எப்படினாலும் ஒழுங்காக சாப்பிட முடியும், ஒட்டிக்கும் தான். பட் இருந்தாலும் லேயர்ஸ் வந்து அளவாக இருக்கும். தேர்டு க்ரைட்டீரியா. ஃபோர்த்து க்ரைட்டீரியா, முழு முட்டை கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அதை முட்டை பப்ஸ்ன்னு ஒத்துக்க முடியும். இல்லாட்டி அது வந்து நல்ல முட்டை பப்ஸ் இல்லை. முழு முட்டை கண்டிப்பாக இருக்கணும் இந்த முட்டை பப்ஸில், அதுவும் சென்டராக இருக்கணும். ஓகே, இது ஃபோர்த் க்ரைட்டீரியா. ஃபிஃப்த்து க்ரைட்டீரியா, மசாலா வெங்காயமும் தக்காளியும் வதக்கி வச்சுருக்கணும். அது வந்து அளவாக இருக்கணும். அதாவது அந்த முட்டைக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். முட்டையை ஓவர்டூவும் பண்ணிடக்கூடாது அந்த மசாலா. அதே சமயம் முட்டை டேஸ்ட்டு டாமினேட் ஆகக்கூடாது, மசாலா டேஸ்ட் டாமினேட் ஆகக்கூடாது. ரெண்டும் மெர்ஜ் ஆகி அந்த டேஸ்ட் வாய்க்குள்ள போகும். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் அ பெஸ்ட் முட்டை பப்ஸ். ஓகே, அந்த மாதிரி ஒரு முட்டை பப்ஸை 10:45 போய் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்துட்டு டீயை நல்லா போட நல்லா டீயை சுண்ட விட்டு போட ஆரம்பித்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுட்டு
ஒரு வீடியோவை போட்டுட்டு இல்லாட்டி வந்து வீடியோ கூட வேணாம், ஏதாச்சும் ஒரு புக்கு படிக்கிற பார்க்கணும்னா புக் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒரு கடி ஒரு குடி குடித்தா நல்லாயிருக்கும். பிஸ்கட்டில் இருக்க மாதிரி இனிப்பும் நம்மளுக்கு எதுவும் தெரியாது, பஜ்ஜியில் இருக்க மாதிரி எண்ணெயும் அவ்வளோ இருக்காது, ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் ரிமெம்பர், எப்பயும் டீயை தான் நம்ம கடைசியாக வச்சு முடிக்கணும். முட்டை பப்ஸ் வச்சு முடிச்சா அந்த சாட்டிஸ்ஃபைங் இருக்காது. வார்மாக சூடாக உள்ளே போகிறது அந்த டீ. அந்த டீயை வச்சு முடித்தான்னா அது கம்ப்ளீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எத்தனை பார்த்துருக்கோம்? 3 பார்த்துருக்கோம். அந்த பஜ்ஜி கூடயே சமோசாவை ஆட் பண்ணிக்கோங்க. சமோசாவும் கிட்டத்தட்ட அதான். டீ கூட வந்து அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக, தனியாக சாப்பிட சூப்பராக இருக்கும், டீ கூட வந்து அவ்வளோ சிறப்பாக எனக்கு பிடிக்கல. ஸோ வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதை பற்றி பேச நான் விரும்பல. இப்போ 4th, இதை வந்து சாப்பாடு ஐட்டத்தில் வந்து இதை நீங்கள் ஃபஸ்ட்டாக கூட ஒரு பிளேஸ் பண்ணிடலாம். த மோஸ்ட் கிளாசிக்கல், த மோஸ்ட் கல்ட்டு, த மோஸ்ட் ஈஸிலி அவைலபிள், most violent, the most diabolical, the most dangerous, a beast slayer, a conqueror's conqueror, the goat of all goats, so that they say at the end of the match, ladies and gentlemen. Side dish, vada. I think most of you will agree with me. Yeah. வடையை பற்றி பேச ஆரம்பிப்போம். வடைங்கிற நீங்கள் சொல்கிறப்ப எல்லா வடையும் உள்ளடங்கும். தட்டு வடை, பருப்பு வடை, உளுந்த வடை. பட் நான் மெயினாக பேச போகிறது பருப்பு வடையும் உளுந்த வடையும் பற்றி. ஏன்னா அதுதான் காமனாக கிடைக்கும் எங்கள் ஊர் சைடு. அதான் நான் நிறையா சாப்பிட்ருக்கேன் டீ கூட. ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணலாம்? பருப்பு வடையை சாப்பிட்லாமா இல்லை மெது வடையை சாப்பிட்லாமா? அது உங்கள் சாய்ஸ். எனக்கு வந்து ஒரு சில நேரம் வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகணும் அப்படின்னா பருப்பு வடையை சாப்பிடுவேன். இல்லை ஒரு சில நேரம் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நான் வந்து மெது வடை இல்லை உளுந்த வடை, அது என்னமோ என்ன வாயில் வருதோ அதை சொல்லி அந்த வாங்கி சாப்பிடுவேன். அது என்னென்னா, பருப்போட டீ ஓகே, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஐ வில் ரேட் இட். பட் அதோட ஒரு 0.1 மார்க் அதிகமாக இருக்கும் மெது வடை. ஏன்னா பருப்போட வந்து உங்களுக்கு வந்து ஹார்டாக இருக்கும், முழுசாகவே ஹார்டாக இருக்கும், மொறுன்னு இருக்கும், ஹார்டாக இருக்கும். பட் இந்த மெது வடை வந்து கரெக்டான விதத்தில் போட்டு எடுத்தால் வெளியே வந்து அப்படியே அந்த கலரே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பிடணும், எறா அப்படி தோணும். அப்படியே அது அப்படி அமுக்குனீங்கன்னா சவுண்டு ரொம்ப லைட்டாக தான் வரும், அந்த ஒரு க்ரன்ச் அது வரணும். அப்போ தான் அது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப. வெளியே நல்லா க்ரன்ச்சியாக, உள்ளே நல்லா மெதுவாக இருக்கும். அந்த மாவு உளுந்து போட்டு அரிசி போட்டு ஆட்டின மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே மொறுன்னு இருக்கும். அது அப்படி ஒரு கடியை கடிச்சிட்டு டீயை குடித்தோம்னா அந்த ஃபீல் எப்படின்னா, அப்படியே அந்த போகிற டீ வந்து அப்படியே அந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்க மாவை உறிஞ்சு அப்படியே கரைஞ்சி அப்படியே உள்ளே போடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, இப்படி இருக்கும். ஆனால் ஒரு சில கடையில் என்ன பண்ணுவாங்க, வெறும் மாவு இப்படி தட்டி போட்டு எடுத்துருவாங்க, இல்லை பேருக்கு வெங்காயம் முறைன்னு போட்டு எடுத்துருவாங்க. அப்படிலாம் போட்டால் சரி வராது. வெங்காயத்தை தாராளமாக போடணும். எப்படி? சும்மா சாம்பிளுக்கு போடாமல் தாராளமாக போடு. நல்லா குட்டி குட்டி வெங்காயமாக நல்லா நைஸாக சாப் பண்ணி தூக்கி போடு. பச்சை மிளகாய் மெயின், பச்சை மிளகாய் போடாமலாம் வடை இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து கருவேப்பிலையும் இருந்தால் நல்லது தான். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு வந்து அந்த கருவேப்பிலையோடு சாப்பிட்டா அதுவும் ஒரு நல்ல ஃபீலாக தான் இருக்கும். இதை நான் எங்கே முழுசாக உணர்ந்தேன்னு ஒரு கதை சொல்கிறேன். அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு எங்கள் அம்மாவை போய் பஸ் ஏற்ற வேண்டிய ஒரு கட்டாயம். ஸோ சரி ஓகே 6 மணிக்கு போவோன்ட்டு காலையில் எழுந்திரிச்சு பல் எதுவுமே தேய்க்கலை. ஜென்ரலாக பல் தேய்ச்சி தான் வெளில போய், அப்புறம் அன்றைக்கி வந்து பல் எதுவும் தேய்க்கலை. காலைல எழுந்திரிச்சு வெளில போகிறேன், ஒருமே குளிருது. அது வந்து அது என்ன வெதர்ன்னு தெரில, ஒருமே ரொம்ப குளிர ஆரம்பிச்சிச்சு. நான் வேறு டிஷர்ட் போட்டப்போவும் எப்படியாச்சும் போய் ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுருவோன்ட்டு போய் இறக்கி விட்டுட்டு திருப்பி ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ஒரு பாலம் இப்படி மேலே போகும், அந்த பாலத்துக்கு மேலே ஏறி ஸ்ட்ரைட்டாக போனால் வீடு. அப்படி கீழே போனால் கீழே ஒரு டீ கடை, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு எடுத்து போனால் வீடு. அந்த மாதிரி ஒரு மேப், அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் போயிட்டுருக்கு. என்ன நினச்சேன்னு தெரில, டக்குன்னு வண்டியை வந்து அந்த கீழே இருக்கிற இடத்துல விட்டுட்டேன். ஜென்ரலாக அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அந்த கடையில் நான் வந்து டீ குடிக்க போனேன். பல் வந்து விளக்கலை. சரி ஓகே பரவாயில்ல, நம்மளுக்கு என்ன பார்த்துக்கலாம், டீ சூடாக போகிறப்ப பாக்டீரியாஸ்லாம் செத்துருவோன்ட்டு அப்போ தான் பல் விளக்காமல் குடிக்க போகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு, சின்ன வயசில் குடிச்சிருப்பேன் எப்போயாச்சும். ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பல் விளக்காமல் ஃபஸ்ட்டாக டீ குடிக்க போகிறேன். போயிட்டு நல்லா குளிராக இருந்துச்சு.
அண்ணன் ஒரு டீ அப்படின்னு சொன்னேன். இந்த போடுறான்ப்பான்ட்டு அது போடுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஒரு அண்ணன் வடையை போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க, மெது வடை. சாப்பிட வேணும்னா இருந்து, ஏன்னா வெறும் வயிற்றுல எண்ணெய் பலகாரம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு என்னோட குரு சொல்லியிருக்காரு. வேறு என்ன பண்ணுறது, நான் சாதாரண மனுஷன் தானேங்க, ஏன்னா காசை வராங்க சுட சுட வடையை பார்க்குறப்ப. ஆனால் 2 வடையை தாங்க அப்படின்ட்டு 2 வடையை நவுட்டிக்கிட்டு ஒரு டீயும் எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, ஃபோனும் என் கையில் இல்லை, பக்கத்தில் தான் விட போனதுனால ஃபோனும் என் கையில் இல்லை. வண்டி போயிட்டு இருந்துச்சு ரோட்டில், கொஞ்சம் வண்டி. இந்த சைடு ஒரு சில பேர் நியூஸ் பேப்பர் படிச்சிருந்தாங்க, ஒருத்தர் இங்கே தம் அடிச்சுட்டு இருந்தார். அந்த எல்லாம் இந்த புறணி பேசுகிற டீ கடை வைப்பு அப்படியே ஜம்முன்னு இருந்துச்சு. நான் தனியாக ஒரு கிளாஸில் டீயும் வடையை வந்து பேப்பர்லாம் இருந்தாங்க. அன்றைக்கி சட்னி எதுவும் இல்லை போல, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு வடையும் டீயும் எடுத்து குடித்தேன், கடித்தேன், குடித்தேன். அந்த வெதருக்கும் அந்த சாப்பிட்ட டீ வடைக்கும் ஒரு பாட்டு மைண்டுக்குள்ளே ஓடிச்சு. மாரிஸ் ஆனந்தி, மாரி 2ல் வந்து ஒரு பாட்டு, இளையராஜாவோட பாட்டு. அதில் ஒரு மியூசிக் வரும். இந்த மியூசிக்கர் இந்த ஒரு நிமிஷம் இப்போ ஒரு வோக்கல் வரும். அந்த ஃபீல்டில் வந்துச்சு டீயும் வடையும் சாப்பிட்றப்ப. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டீ வடையை சாப்பிட்ருக்கேன். இப்போ இந்த பாட்டு மைண்டுக்கு ஓடுது. தெலுங்குல ஓடிட்டு இருக்கேன், சாரி. ஆனால் இதான் அது தமிழில் வந்து எனக்கு வந்து அந்த வோக்கல்ஸ் தான் அந்த வர வேற மாட்டேங்குது. அது அந்த அந்த வெதருக்கும் அதுக்கும் சாப்பிட்டப்ப அது அன்னையிலேருந்து கொஞ்சம் மாதத்துக்கு அந்த பாட்டை தான் என்னோட ரிங்டோனாக வச்சுருந்தேன். ஒரு ஸ்டோரியும் போட்டேன், நல்லா இருந்துச்சுன்னு என் மச்சாங்கிட்டையும் ஷேர் பண்ணேன். முத்து மச்சான் ஒருத்தர் அவன்கிட்ட ஷேர் பண்ணேன். அப்படி இருந்துச்சுங்க. ஐ வில் கிவ் அ கோட் பொசிஷன் டு திஸ் வடை. ஆனால் அன்னைக்கு மட்டும் தான் அங்கே டீ நல்லா இருந்துச்சு. இன்னொரு நாள் போனேன், அது என்ன பழைய டீ தூள் என்னன்னு தெரில, ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருந்துச்சு அந்த டீ. பட் அன்னைக்கு லக்கிலி சச்ச பெஸ்ட்டு காம்போ, அந்த வெதருக்கும் அந்த டீக்கும். இந்த இளையராஜா ஃபோன் என் கையில் இல்லை, மனசில் இந்த மியூசிக் வந்து ஒரு மாதிரி தந்தான. ஸோ யா, தட் இஸ் த பெஸ்ட் ஃபுட் காம்போஸ், பெஸ்ட் சைடிஷ் ஃபார் டீ. பட் இந்த சைடிஷ்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி டீ கூட இன்னொன்று தேவைப்படும். அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அதை எப்படி எக்ஸாஜுரேட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சைடிஷை விடுங்க, சைடிஷ் வந்து நிலையான சைடிஷ் கிடையாது. ஏன்னா ஒரு சில நேரம் மாஸ்டர் மாறுவாங்க, ஒரு சில நேரம் சூடாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. ஏன்னா வடையெல்லாம் அந்த சூடாக அந்த டீ கூட சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். மற்றபடி சாப்பிட்டா பசிக்காக சாப்பிட்டுக்கலாமே தவிர நிலையாக இருக்காது. பட் இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி, இந்த சாப்பாட்டு சைடிஷ்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி டீ கூட ஒன்று தேவை. அது யாருன்னா நண்பர்கள். யா, டெஃபினெட்லி டீன்னு ஒன்று எடுத்துக்கிட்டாலே தனியாக சாப்பிட்றது ஓகே, அது வந்து தலைவலிக்காக சாப்பிடுவோமோ இதுக்காகவும். காரணமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு காரணம் நண்பனாக தான் இருக்கும். காலைல எந்திரிச்சு போய் இட்லி ஏதாச்சும் தோசை ஏதாச்சும் பக்கத்தில் போய் சாப்பிட்டு வருவோம். வேலைக்கு வந்து டைம் ஆயிடுவோம், எல்லாம் கிளம்பணுன்ட்டு ரெடி ஆகிட்டு இருப்போம். மச்சான் ஒரு டீ சாப்பிட்டா போகலாமா அப்படின்னு கேட்பான். சரி வா போகலாம் அப்படின்னு பக்கத்தில் போய் ஒரு டீ கடை. சாயந்தரம் அதே மாதிரி தான், எல்லா வேலையை விட்டு வந்து வாங்க. ஒரு சில பேர் அவனுக்காச்சும் நைட் ஷிஃப்ட் போட்டு அவன் எங்கேயா சுற்றிட்டு இருப்பான். வீட்டில் வந்து 2 பேரோ 3 பேர் இருப்போம். அவன் வந்து படித்து டயர்டாகிக்க மாட்டான், ஃபோனில் டேபில் ஏதாச்சும் படம் பார்த்து டயர்டாகிருப்பான். தலை வலிக்குதுடா, ஒரு டீயை போட்டு வந்து படிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்பான். சரி வா அப்படின்ட்டு போயிட்டு அப்போது ஒரு டீ. அதுவும் மோகன் ராகேஷ் ஒரு நண்பர் இருக்கார். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய காஃபி பிரியர். பட் அவர் வந்து எங்கள் ஏரியா சைடு கோயம்புத்தூர்ல இருக்கப்ப டீ பாய் அண்ட் ராம்ஸில் டீ குடிச்சு டீக்கு வந்து ஓவராக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டார் காஃபியை விட. டீ பாய் காஃபி ஓகே, டீ பாய் டீ வந்து ஓகே, எல்லா ஊர்லேயும் ஒரு மாதிரி கிடைக்கும். இந்த ராம்ஸ் டீ வந்து அந்த ஸ்டோரி படித்து ஏதோ ஸ்ரீலங்கன் அவங்க ரெசிபி ஏதோ அவர் கற்றுக்கிட்டு வந்து போட்டது. ராம்ஸ் டீ வந்து சம்திங் ஸ்பெஷல். ஒரு டீலே ப்ரீமியம் ஃபீல் வந்து ராம்ஸ் டீ வந்து
கொடுப்போம். பாய்லர் டீ தான் எனக்கு ஜென்ரலாக பிடிக்கும். டீ அந்த டாப்பிக்கை தனியாக ஒரு கண்டென்ட்டாக பேசுறதுக்காக வச்சுட்டு இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். சரி, ஓகே. வந்து இந்த சைடிஷ்குள்ளே வருவோம். நண்பர்கள். ஓகேவா? அதான் சொன்னேன்ல, காரணமே இல்லாமல் குடிக்கிறதுக்கு நண்பர்களாக தான் இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட்லி அது வந்து ஆண் நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா என்கிட்ட எனக்கு தெரிஞ்சு எனக்கு நெருக்கமான பெண் தோழிகள் அப்படின்னா ஒரு 5 பேர் இல்லை 4 பேர் இருப்பாங்க. அவங்களுமே நேரில் பார்க்குறது என்னமோ 3 பேர்த்துனா அடிக்கடி வருஷத்தில் ஒரு தடவை அந்த மாதிரி 3 பேரை நேரில் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களையுமே டீ குடிக்கலாமா அப்படின்னா ஒருத்தவங்க மட்டும்தான் கை தூக்குவாங்க. மீதி 2 பேர் வேணாம் அப்படின்ட்டுருவாங்க அடிக்கடி. இந்த ஒரு பொண்ணு மட்டும் அக்கான்னு கூப்பிடுவோம் செல்லம்மா. அந்த பொண்ணு மட்டும் டீ வந்து அப்பப்போ குடிக்கும். சில நேரம் அந்த பொண்ணுமே வேணான்னு சொல்லிடும். அதனால் மோஸ்ட்லி வந்து ஆண் தோழர்கள் கூட தான் டீ குடிக்க போகிறது வந்து வழக்கமாக வச்சுருப்போம். இப்போ நம்ம சாதாரணமாக டீ குடித்தா மைண்டில் என்ன ஓடும்? நம்மளோட சுயமான வாழ்க்கையை பற்றி சிந்திச்சுட்ருப்போம். சுயநலமாக சிந்திச்சுட்ருப்போம். என்னடா வேலையில் எப்படி சொல்லிட்டாங்களே, அது பண்ணி காட்டுறேன். சுயநலமாக சிந்திக்கிறது. ஆனால் ஒரு டீ வடை எதை சொல்லிட்டு, என்னடா வேலையில் இப்படி சொல்லிட்டாங்களே, நம்ம எங்கே போக போகிறோம், வாழ்க்கையில் என்ன ஆக போகிறோம், நான் எங்கே போக போகிறேன்னு தெரில, தண்டமாக காசையும் செலவு பண்ணிட்டு உடம்பையும் போட்டுட்டு ஹெல்த்தியாக இருக்க மாட்டேங்கிறோமே, என்ன பண்ண போகிறோன்னு தெரில வாழ்க்கையில். சரி எங்கேயாச்சும் போவோம், தலை வேறு வலிக்குது, வீட்டுக்கு வேறு ஃபோன் பண்ணி பேசணும், காசு வேறு தண்ணியாக செலவாயிட்டு இருக்கு, அப்படின்ட்டு வச்சுட்டு போயிடுவோம். இதே நண்பர்களோட போனால் அங்கே சுயநலம் இருக்காது, பொது நலம் இருக்கும். நான் டீ குடிச்சிட்டு ஏதாச்சும் ரோட்டில் யாராச்சும் போகிறாங்கன்னா, மச்சா இவங்களை பார்த்தா ஒரு தடவை அப்போ நடந்துச்சு. யாரோ ஓடிபிலாம் கேட்டிருந்தாங்க நேரில். அதை பார்த்துட்டு மச்சா இவங்களை பார்த்தா ஸ்கேம் பண்ணுற மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு பேசிகிட்டே பண்ணுறேன். இங்கிட்ட ஒருத்தன் வந்துட்டு ஆமாண்டா எங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கும் இப்படி தான் நடந்துச்சு அப்படின்ட்டு ஒருத்தன் பேசுகிறான். இங்கிட்ட வந்து இவங்களை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும்டா ஸ்கேமு அப்படின்ட்டு சமுதாயத்தை பற்றி பேச ஆரம்பிப்போம். சில நேரம் அரசியல் பற்றி குடிச்சிட்டு உன் தலைவன் என்னடா கொள்கை இல்லாமல், அதாவது எங்கள் கேங்கில் வந்து ஒருத்தன் இருப்பான், அவனை வந்து கலாய்க்கிறதுக்காக உன் தலைமை என்னடா இப்படி பண்ணிட்டுருக்கான், அரசியலுக்கு வரேன் அப்படி இப்படின்னு பண்ணிட்டுருக்காரு அப்படின்ட்டு டீயை குடிச்சிட்டு அவனை கலாய்ப்போம். அவன் வந்து எங்கள் தலைவர் கொள்கை இருக்கிற எங்கள் அண்ணனுக்கு அப்படின்ட்டு அவரோட கொள்கையெல்லாம் விளக்குவார். இந்த கொள்கைலாம் செட் ஆகாதுடா அப்படின்ட்டு இங்கிட்டு வந்து ஒருத்தர் சொல்லுவான். இந்த மாதிரி சமுதாயத்தை பற்றி பல விஷயங்கள் பற்றி பேசுவோம். ஸோ இந்த சுயநலத்தையும் தாண்டி ஒரு பொதுநலம் வந்து நண்பர்கள் கூட டீ குடிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து உருவாகும். சொசைட்டி பற்றி ரெஸ்பான்சிபிளாக பேசுறது. அண்டு வந்து இப்போ இந்த ஊர் சுற்ற போகிறோம், இந்த எங்கேயாச்சும் யானைக்கட்டி ஊட்டி அந்த மாதிரிலாம் போனோன்னா, நான் வந்து ஒரு தடவை மட்டும் ஒரு பையன் கூட போனேன், தினேஷுங்கிற பையன் கூட. அந்த பையன் வந்து டீ, பால், காஃபி, பூஸ்ட் எதுவுமே குடிக்க மாட்டான். ஈவன் லெமன் டீ கூட குடிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பையன். ஆனால் ஜங்க் ஃபுல்லாக நல்லா சாப்பிடுவான், பிஸ்கட்டு மிக்சர்லாம் நல்லா நொறுக்குவான். அவன் கூட ஆனை கட்டி போயிட்டு தனியாக டீ கடையில் நிப்பாட்ட முடியல, மச்சங்க நிப்பாட்டலாமா, வேணாம் நான் போலான்ட்டு இருக்கான். இதுவே என் நண்பன் மோகன் ராகேஷ் கூட போயிருந்தேன்னா 10 கிலோமீட்டருக்கு ஒரு தான் நிப்பாட்டி டீயோ இல்லை காஃபியோ அடிச்சுட்டு ஏதாச்சும் பேசிட்டு ஜாலியாக போயிருப்போம். அவன் வந்தவும் டக்கு டக்குன்னு போய் ஸ்பாட்டை பார்த்தோம், டக்கு டக்குன்னு இறங்கி வரோம், வரப்போ மட்டும் ஒரு தடவை டீயை குடிச்சேன் நான் சொன்னேன். அதனால் என்றைக்குமே எவ்வளோ சைட் டிஷ்ஷஸ் இருந்தாலுமே டீக்கு ரேத்த பெஸ்ட்டு சைட் டிஷ் உங்கள் நண்பனாக தான் இருக்கும். அந்த நண்பனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணு, ஓகேவா? அந்த நண்பனை வந்து கமெண்ட்லேயும் மென்ஷன் பண்ணுவேன். அண்ட் டீ கூட உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க, ஓகே? நான் இந்த டீ அதிகமாக குடிக்கிறப்ப நிறைய பேர் ரீல்ஸ் அனுப்பிடுவாங்க, டீ உடம்பு கெடுதல், மச்சான் டீ ஏன்டா குடிக்கிற அப்படி இப்படின்ட்டு நிறையா சொல்லுவாங்க. இப்போ தான் கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருக்கேன், எதுக்குடா டீ குடிக்கிற, அந்த மாதிரி நிறையா சஜஷன்ஸ்லாம் வரும். வீட்லேயே கூட சொல்லுவாங்க, இவ்வளோ டீலாம் கஷ்டப்பட்டு உடம்பு குறைச்சி எதுக்குடா சக்கரை போட்டு டீ குடிக்கிற அப்படின்ட்டு. ஆனால் அது என்னன்னு தெரில, நிறைய பேர்த்துக்கு ஐஸ்கிரீம் அதெல்லாம் பிடிக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு வந்து டீ கிரேவிங்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். மனசு சரியில்லாட்டினாலும் இதனால ஒரு டீயை வந்து நல்லா கொதிக்க வச்சு வீட்லேயே போட்டு குடிச்சா